சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? கேபி முனுசாமி பாஜக கூட்டணியில் இணைக்கிறதுக்காகத்தான் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து லாஜிக்கா சரியா இருக்குதா? அந்த பார்வை என்ன வெளிப்படுத்துது? முதல்ல நிச்சயமா ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காகத்தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொது வெளியில் தெரிந்தவரை ஒரு பெரிய த்ரெட் அப்படிங்கிற மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு இருப்பதாக எந்த செய்தியும் வரவில்லை. ஸோ அவர் எல்லோருமே அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஒன்றும் பெரிய ஒரு மிக பிரபலமான ஒரு திரைத்துறை பிரபலத்துக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டை தாண்டி இவருக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒன்றும் இருப்பது போல் தெரியவில்லை. அரசியலுக்கு வந்திருக்காரு அப்கோர்ஸ், பட் அதை தாண்டி இப்ப இந்த ஒய் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு 8 to 12 பேர் இந்த செக்யூரிட்டி டீட்டெயிலுக்கு கொடுப்பாங்க. அதுல 1-2 பேர் கமாண்டோஸா கூட இருக்கலாம். மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபாய் மாதம் அரசாங்கம் செலவு செய்ய போகிறது இந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ல. ஸோ நிச்சயமா இது ஒன்றும் காரணமே இல்லாம அவங்க கொடுக்குறாங்க. ஆல்வேஸ் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஸோ இது விஜயினுடைய சேஃப்டிக்கு மட்டும் கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டியாக நான் பார்க்கவில்லை. இதில் உறுதியாக அதுவும் பாஜக செய்துன்னா அதுல அரசியல் காரணம் இல்லாமல் அவங்க அவ்வளவு ஈஸியா செய்ய மாட்டாங்க. ஸோ இதுல என்ன அரசியல் நோக்கமாக இருக்கலாம்? ஒன்று, அவரை ஒரு சரி இப்போ அவர் பிஜேபியை ஐடியாலஜிக்கல் எதிரியாக கூறியிருக்கிறார். ஆனால் அவர் பேசும் பேச்சுக்களை பார்த்தால் பெரும்பாலான பேச்சுக்கள், அந்த விக்கிரவாண்டியில பேசின பேச்சை தாண்டி நீங்க அவர் பேசுற பெரும்பாலான பேச்சுக்களை பார்த்தால் திமுக தான் அவர் தாக்கி பேசுறார். அவர் விடுற அறிக்கையில எல்லாம் கூட மாநிலத்தில் அப்கோர்ஸ் அது மாநிலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அறிக்கை விடுக்கிறாரு. அது மாநிலத்துல ஆளுங்கட்சி யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக தான் அவர் சொல்லணும். ஸோ அதை பற்றி குறை சொல்வதில்லை. ஆனால் அவர் பாஜக மீது ஒரு பெரும் தாக்குதல் நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை. எக்ஸப்ட் அந்த விக்கிரவாண்டி ஸ்பீச்ல மத ரீதியாக எந்த பிளவும் இருக்கக்கூடாது, சித்தாந்த ரீதியாக நாங்கள் இத்தகைய மதவாதத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரே தவிர பாஜகவையோ பிரதமரையோ நேரடியாக பெருமளவில் அவர் விமர்சனம் செய்யவில்லை இதுவரை. மேபி செய்வார், இல்ல ஒரு அப்ளீக்கா ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஸோ பாஜக என்ன பார்க்குது? சரி, இது என்ன பெரிய விஷயம், ஒய் கேட்டகரி கொடுத்து பார்ப்போமே, கொடுத்துதான் பார்ப்போமே, என்னது அது ஒன்றும் பெரிய ஒரு இழப்பு கிடையாது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மத்தியில் ஆட்சி எவ்வளவோ பேருக்கு கொடுக்குறாங்க செக்யூரிட்டி, இன்னும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போகலாம். நாளைக்கு இதனால ஓராண்டுல தான் இருக்கு தேர்தலுக்கு, இன்னொரு 13-14 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதிலிருந்து ஏதேனும் அவருடைய ஸ்டான்ஸ் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ்ல கொஞ்சம் ஒரு சாஃபனிங் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக அவங்க டைரக்டாவே ரீச் அவுட் பண்ணி பேசுவதற்கும் முயற்சி செய்யலாம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா வின் என்ன, அதிமுகவையும் பாஜகவால் விஜயை வச்சு என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சுமன்? இல்ல இப்போ பிராங்கா திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்றால் ஒரு மகா கட்பந்தன் என்று அழைக்கப்படும் ஒரு மெகா கூட்டணி, அதில் எல்லோரும் இடம்பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த 44-45% அதிகமாக வந்துடும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு நோக்கம். அதில் தடையாக இருப்பது என்ன? இப்ப அதிமுக என்ன விரும்புது? அவங்க விஜயோட கூட்டணி, பாஜக வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ். விஜயோட கூட்டணி இல்லை என்று உறுதி செய்யப்பட்டு அது ஒரு முடிவு ஆன விஷயம், இனிமேல் விஜயோட கூட்டணி முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் உருவானதான் பாஜக என்ன பாக்குறாங்க? விஜயே சாஃபன் பண்ணாக்க எல்லோரும் திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய பிரதான நோக்கம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவது, அதுக்கு பிறகு நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு எல்லோரையும் கொண்டு வருவதற்கான முயற்சி. அரசியல் ரீதியா திமுக அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு பிறகு விஜய் அந்த மெகா கூட்டணிக்குள்ள வருவாரா அப்படின்ற கேள்வி. அதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் காங்கிரஸும் சிவசேனாவும் கூட்டணி வச்சிருக்காங்க. 30 ஆண்டு காலம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காங்கிரஸும் சிவசேனாவும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால எதுவுமே அரசியல்ல நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது.
இந்த ஒரு தேர்தலுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்க வேண்டும், அதற்காக நாங்க எல்லோரும் ஒன்றாக இணைகிறோம், எல்லோரும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ் பாஜக விருப்பப்படலாம் இல்லையா? ஏன்னா பாஜக இல்ல, நான் கேட்கறது நீங்க சொல்றது சரிதான் சுமந்த். ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி, அரசியல் ரீதியாக ஊழலுக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுக மீதான விமர்சனத்தை அவர் கடுமையா வைக்கலன்றப்போ அதிமுக கூட இயல்பா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாஜக கூட எந்த புள்ளியில் அவர் இணைவாரு அப்படின்றதுக்கான ஒரு கேள்விக்கு விடை சரியா இருக்குதா நம்ம கிட்ட? பாஜகவினுடைய ஆங்கிள் இருந்து இதை பாருங்க. இன்னைக்கு விஜய் வந்து அதிமுகவோட ஒரு வேளை கூட்டணியில் சென்று விட்டால் பாஜக கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் பாஜகவோட. அதனால அவர்களுடைய நோக்கம் அதே டைம்ல அதிமுகவை விஜயுடன் போகாமல் தடுப்பதுங்கிறதும் கடினம். விஜய் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இருந்தால் அந்த அலையன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவினுடைய ஆப்ஷன் என்ன? தனிமைப்படுத்தப்பட்டு இவ்வளவு நாள் வந்த அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிங்கிற பேரு போய் திருப்பியும் ஒரு பெரிஃபரியில உட்கார வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா, இல்லை முயற்சி செய்வோம் ஒரு மகா கூட்டணி. அப்போ பாஜக தமிழ்நாட்டுல தன்னை தனிமைப்படுத்திட கூடாது யாரும் அப்படின்றதுக்காக வச்ச ஒரு செக்கா இதை எடுத்துக்க முடியுமா? இது நிச்சயமாக அதை நோக்கி ஒரு முயற்சி. இந்த முயற்சி உடனே வந்து ஒய் கேட்டகரி கொடுத்ததுனால நாளைக்கு இல்ல, நீங்க சொல்றது சரியான இடம் தான் சுமந்த். ஆனா இங்க ஒரு கேள்வி, நீங்க இப்போ இருக்கக்கூடிய டிடிவி தினகரனோ அல்லது மற்ற ஏசி சண்முகம் மாதிரியான, ஜான் பாண்டியன் மாதிரியான பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சியெல்லாம் பாஜகவோடு ஒரு தோழமை உணர்வோடு இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ தேமுதிக, புதிய தமிழகம், அதே மாதிரி அதிமுக, இந்த கூட்டணிக்குள்ள போனா எங்க பாஜக இந்த புள்ளியில தனிமைப்படுத்தப்படும்? அவங்களுடைய அலையன்ஸ்ன்றது செட் ஆயிடுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாஜகவோட இருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. சோ இந்த அதே மாதிரிதான் மற்ற கட்சிகளும் சென்ற முறை பாஜகவுடன் இருந்தார்கள், இந்த முறை பாஜகவில் தான் இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. சோ என்னன்னா ரெண்டாவது விஷயம், எல்லா கட்சியும் எங்கு சென்றால் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம், எங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம், அந்த ஆங்கிள் தான் அவங்க யோசிக்கிறாங்க. சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தவறான முடிவு எடுத்ததுங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதுல ஒன்றும் அதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. சோ அது ஒரு தவறான முடிவு. அதே போன்று ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் தொடர்ந்து தவறான முடிவை எடுத்துக்கொண்டே போவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு அந்த இடத்துல தான் பிரியன் ஒரு லாஜிக்கான ஃபேக்டர் வைக்கிறாரு. ஒருவேளை விஜய் அதிமுகவோடோ அல்லது நீங்க குறிப்பிடுற மாதிரி ஒரு மெகா கூட்டணிக்குள்ளேயே வந்தா அவருடைய ரோல் என்றது ரொம்ப சின்னதா மாறிடும் இல்லையா? அது அவருடைய ஃபியூச்சருக்கு, பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குள்ளாக்கிற ஒரு விஷயமா மாறிடும் இல்லையா? இரண்டாம் கட்ட தலைவரா அவர் நகர்த்தி கொண்டு போய் நிறுத்தினோம்ல. இல்ல, அதாவது there are two things. ஒன்னு வந்து பேராசை பெருநஷ்டம் என்று எல்லோரும், அது அந்த பழமொழி எல்லாருக்கும் தெரியும். சோ விஜய் அவர்கள் இன்று ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம். நான் தான் அடுத்த முதலமைச்சர், என் தலைமையில் தான், அதுதான் அபிஷியல் பொசிஷன் இன்னைக்கு, அதுதான் எங்கள் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அவர்களுடன் கூட்டணி என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. ஆனால் அவருக்கும் நன்றாக தெரியும் அது நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி செய்தார்கள் என்றால் அவர் திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுப்பார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிச்சுவேஷன் இருக்குங்கிறது யாருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணி உறுதியா இவர் இப்போ வந்து 8% வாங்கினாரு, 10% வாங்கினாரு, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அது 25% போயிருங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இப்போ திரு சீமான் அவர்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 20 வருஷமா 3%, 4%, 5%, 6%, 8%. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்லோ க்ரோத். இதே ரேட்ல போய் அது 30% போறதுக்கு இன்னும் 30-40 வருஷம் ஆகும் போல இருக்கே, போனால். சோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு கூட்டணி. ரெண்டாவது விஷயம், கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம். அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் வரமாட்டோம். கூட்டணி அரசு இருக்க வேண்டும், அதில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அமைச்சரவையில் இடம் இருக்க வேண்டும். நீங்க எந்த கட்சி தமிழ்நாட்டுல இல்ல, அங்கதானே சுமந்த் ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சின்ற ஒரு புள்ளியை நோக்கி விஜய் கூட்டணி கணக்க போட்டா முதலமைச்சர் யாருன்றப்போ அவர் எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளர் அதிமுகவை ஏத்துக்குவாரா, அக்செப்ட் பண்ணிக்குவாரா? அந்த இடத்துல முரண்பாடு இல்லையா? கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, எம்எல்ஏகளுக்கு அமைச்சர் கிடைச்சிரும், ஆனால் விஜய்க்கு என்ன கிடைக்கும் லாபம்ன்ற கேள்வி வரும்ல.
ஏன் ஒருவேளை டெப்டி சிஎம் ஆக்குனாக்க? ஏங்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 2 வருஷத்துக்குள்ள டெப்டி சிஎம்ங்கிறது வந்து சாதாரண அவ்வளவு இதுவான போஸ்ட் அது. சரி, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது என்றால் அவர் வாரிசு மூலம் வந்திருக்கிறது. ஆனால் நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள முதல் தேர்தல்ல உங்களுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் வந்ததுன்னா வேணாங்கிறீங்களா? அது ரொம்ப மட்டம்ங்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்லல சுமந்த். நான் கேக்குறது இல்ல, தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததனுடைய விளைவுகளை தேமுதிக சந்திச்சிட்டு இருக்குது இல்லையா? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அரசியல் கட்சியை கட்டமைக்கக்கூடிய ஒரு களத்துல விஜய் என்ன ரோல்ல இருப்பாரு? நோ, திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைத்ததால் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரானார். தயவு செய்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது. கூட்டணி இல்லாமல் அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கு. அவர் வந்து ரெகுலரா அசெம்பிளிக்கு போகவில்லை. செல்வி ஜெயலலிதாவோட உடனடியாக ஒரு பெரிய பர்சனல் தகராறு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றியது. ஒரு மல்டிபிள் காம்பினேஷன். ஆனால் திரு விஜயகாந்த் வந்து எத்தனை தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் அவர் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவராக அந்த 3வது தேர்தல் அவர் சந்தித்தது, 3வது 4வது தேர்தலையோ அந்த கட்சி வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராறாரு. திமுகவை தாண்டி அவர் எதிர்க்கட்சி தலைவராறாரு. இப்ப விஜய் இந்த இடத்துல என்ன ரோல் எடுப்பார்னு இருக்குல்ல, நீங்க நம் தமிழ்நாட்டு அரசியலை நீங்க நன்கு புரிஞ்சுக்கிட்டவங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை அதிமுக திமுக தான் நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி அப்படின்றப்போ அவர்களுக்கு எதிராக தானே அரசியல் பண்றதுக்கு தானே பாஜக வருது, பாமக வருது, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படின்றப்போ விஜயோட ரோல் என்னவா இருக்கும்? அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்? விஜயகாந்தோடைய அரசியல் பயணத்திலிருந்து அவர் கத்துக்கிட்டது என்னவா இருக்கும்ன்ற கேள்வி வரும் இல்லையா? கத்துக்கிட்டது 2 விஷயங்க. ஒண்ணு, அரசியல்ல கேரண்டி என்று எதுவுமே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நரேந்திர மோடியுடைய பாஜக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உயிருடன் இருக்கும் வரை டெல்லியில் வெற்றி பெற முடியாது. எப்ப பேசினாரு? 2-3 வருஷம் முன்னாடி பேசினாரு. என்னாச்சு? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்காருன்னு தெரியாது. சோ எல்லாமே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ நான் 10% வாங்குவேன், அப்புறம் நான் 18% வாங்குவேன், 3வது தேர்தலில் 30% வாங்கி நான் ஆட்சிக்கு வந்துருவேன். அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான கணக்கு கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக தான் பின்னணியிலிருந்து இயக்குச்சு அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சனம் இருக்கிற மாதிரி விஜயையும் பாஜக தான் பின்னணியிலிருந்து இயக்குதுன்ற புள்ளியை நோக்கி உங்களுடைய பேச்சை எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம், திரு விஜய் மீது பாஜக தான் இயக்குகிறது என்று நீங்கள் வெளியே கொண்டு போய் பிரச்சாரம், அதிமுக மீது உங்களால் அதை சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது, செஞ்சாங்க ஆட்சியை தக்க வைத்துக்கிறது. அதனால அடிமை, அதிமுக அடிமை அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. பாஜக தான் அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ நீங்க விஜய்க்கு எதை வைத்து நீங்க ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க, அதனால பாஜக தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய அரசியல் நோக்கம் என்ன அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கும். வெறும் ஒரு 8%ஓ 10%ஓ ஓட்டை வாங்கி ஒரு ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி திமுக வெற்றி பெற செய்வதற்கு இவர் அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போறாரு? வேற ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அடுத்த 5 ஆண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு முதலமைச்சர் மேல போக்கஸ் இருக்குமோ இவர் மேலேயும் போக்கஸ் இருக்கும். இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இவருடைய பிரதிநிதிகள் அரசில் எவ்வாறு செயல்படுகிறார்கள், இந்த ஆங்கிள் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி 5 வருஷம் உட்கார்ந்துகிட்டு எங்கிட்ட 10% ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். பேசலாம்.